அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 9ஆம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 5வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். இன்றைய டெஸ்ட்டில் 60 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 60 கேள்வியையும் முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அறிஞர் அண்ணா பணியாற்றிய பத்திரிகைகளில் பொருந்தாதது எது? அறிஞர் அண்ணா நிறைய பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் 4 இங்கே கொடுத்துருக்கேன். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? ஹோம் ரூல் இதில் ஒர்க் பண்ணியிருப்பார். ஹோம் லேண்ட் இதில் பணியாற்றினார். திராவிட நாடு இதில் பணியாற்றினார். தினமணி இந்த இதழில் பணியாற்றவில்லை. இதுதான் பொருந்தாதது. அடுத்து 2வது கேள்வி, பொருத்தமான விடையை தேர்க. எந்த நூல் எந்த காப்பியத்தில் வரும்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம், குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி என்பது காப்பி இலக்கியம், குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். அடுத்து 3வது கேள்வி, தமிழில் மிகுதியாக இல்லாதது எது? தமிழில் எது மிகுதியாக இல்லை? இதுக்கான பதில் இடைச்சொற்கள் இல்லை. தமிழில் பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் நிறைய இருக்குது. இடைச்சொற்கள் மிகுதியாக இல்லை. அடுத்து 4வது கேள்வி, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். 5வது கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் பொருந்தாதது எது? சிறுபஞ்ச மூலத்தில் 5 வரும் இல்லைங்களா? அதில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கண்டங்கத்திரி, சிறுவள்ளிதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5ம் வரும். திப்பிலி வராது. திப்பிலி என்பது சிறுபஞ்ச மூலத்தில் வராது. சரி, உங்கள்கிட்ட நான் கேள்வியை கேட்குறேன். திப்பிலி என்பது எந்த நூலில் வருங்க? எந்த நூலில் திப்பிலி என்பது வரும்? தெரிந்தவங்க கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 1935 சென்னையில் உள்ள பெத்தநாயக்கன் பேட்டையில் கோவிந்தப்ப நாயக்கன் அப்படிங்கிற பள்ளியில் எந்த பாடம் எடுக்கும் ஆசிரியராக அண்ணா ஓராண்டு பணியாற்றினார்? அண்ணா 1 வருஷம் அவங்க வேலை பார்த்துருப்பார். எந்த ஆசிரியராக வேலை பார்த்தாருன்னு கேட்டிருக்காங்க. இதை யாரும் டீப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. விடையை பார்க்கலாங்களா? அவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கில ஆசிரியர். அடுத்து 7வது கேள்வி, மாறுபட்ட குழுவை கண்டறிக. இங்கே இருக்கிற கருத்துக்களில் மாறுபட்டதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம் எல்லாமே ஒரே கேட்டகிரி. கடி, உரு, கூர், களி எல்லாமே உரிச்சொற்கள். இதுவும் ஒரே கேட்டகிரி தான். வினவினான், செப்பினான், உரைத்தான் எல்லாமே ஒரே கேட்டகிரி. இன், கூட, கிரு, அம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகிரி கிடையாது. இதுதான் மாறுபட்ட குழு. அடுத்து 8வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நவிழல் அப்படின்னா சொல்லல், இயற்றுக அப்படின்னா செய்க, அணித்து அப்படின்னா அருகில், யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். 9வது கேள்வி, இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும், தாமாக தனித்து இயங்காது என்றவர் யார்? இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்காது, பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும் என்று சொன்னவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்து 10வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம். 11வது கேள்வி, வரையறை பொருளை தரும் இடைச்சொல் எது? இது இலக்கணங்க. வரையறை பொருளை தரும் இடைச்சொல் மட்டும் என்பது சரி. மட்டும் இதுதான் வரையறை பொருளை தரும். இது ஒரு இடைச்சொல். 12வது கேள்வி, தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கியது?
இப்போ வழங்குகிறதான்னு கேட்டால் வழங்கலை. இப்போ அந்த ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. யார் பேரில் வழங்கினாங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டமாக வச்சுருந்தாங்க. இப்போ அது படிப்புக்கான ஒரு திட்டமாக வந்துருச்சு. அடுத்து 13வது கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலம் இந்த நூலின் ஆசிரியர் காரியாசன். 14வது கேள்வி, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். 15வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரும் ஒரே கருத்து தான், ஆனால் எழுத்துக்கள் தவறாக இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்கள் வேண்டும், இதுதான் சரி. எத்துணை என்பது வரக்கூடாது, தவறு. எத்தினை அப்படின்னு வரக்கூடாது, தவறு. இங்கே இந்த இல் வந்திருக்கு, இதுவும் தவறு. 16வது கேள்வி, எந்த நூலில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடுவு முன்னிலையில் அமைந்துள்ளன? எந்த நூலில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடுவு முன்னிலையில் அமைந்துள்ளன? இதற்கான பதில் சிறுபஞ்ச மூலம் என்பது சரி. சிறுபஞ்ச மூலம் இந்த நூலில் இருக்கிற பாடல்கள் பெரும்பாலும் மகடுவு முன்னிலையில் அமைந்துள்ளன. அடுத்து 17வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? மாக்கடல் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். ஆக்கல் என்பது தொழிற்பெயர். வில் வால் என்பது உம்மை தொகை. மலர்கை என்பது ஊமை தொகை. 18வது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் அவ்வை இல்லம் என்பதை தொடங்கிய ஆண்டு எது? முத்துலட்சுமி அம்மையார் அவ்வை இல்லம் என்பதை தொடங்கிய ஆண்டு 1930. 19வது கேள்வி, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரியாசன். 20வது கேள்வி, அண்ணாவின் நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? அண்ணாவின் நினைவாக அவரின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2009 வெளியிட்டாங்க. 2009. 21வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? கடிமலர் அப்படின்னா மனமிக்க மலர். கடிநகர்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும்னா விரைவாக விடுவோம். கடி நுனினா கூர்மையான நுனி. 22வது கேள்வி, தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு எது? தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. 23வது கேள்வி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றவர் யார்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னவர் பாரதியார். 24வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 25வது கேள்வி, மிகுதி என்ற பொருளில் வரும் உரிச்சொற்களுள் தவறானது என்ன? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது மிகுதி அப்படிங்கிற பொருள் தராது? இதற்கான விடை உரு, தவ, நனி. இது எல்லாமே மிகுதி அப்படிங்கிற பொருளில் வரும். கடி என்பது விரைவு அப்படிங்கிற பொருளில் வரும். இதுதான் தவறு. 26வது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு எது? முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952. 27வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4 தொடருடைய கருத்தும் ஒன்று தான், ஆனால் எழுத்துக்கள் மட்டும் மாறி வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, இதுதான் சரி. மற்ற என்ன தவறுனா இந்த இர் வந்திருக்கு, அதனால் தவறு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இல் வந்திருக்கு, தவறு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 சொல்லி நான் வந்திருக்கு, அதனால் இது தவறு. 28வது கேள்வி, சரியான உரிச்சொல்லை எடுத்து பொறுத்துக. இங்கே என்ன வருங்க? எது சிறந்தது? விடையை பார்க்கலாங்களா? சால சிறந்தது என்பது தான் கரெக்டு. சால சிறந்தது.
29வது கேள்வி பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அறிவார் அப்படின்னா வினையாளனின் பெயர். விளையாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பரப்பு மின் அப்படின்னா ஏவல் வினைமுற்று. 30வது கேள்வி 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் 1953 தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கான விடை கல்கத்தா தேசிய நூலகம். கல்கத்தா தேசிய நூலகம். 31வது கேள்வி தவறான கூற்றை தேர்வு செய்க. எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இது சரி. வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, இது சரி. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம், இது சரி. கின்று என்பது இறந்த கால இடைநிலை என்பது தவறு. கிறு கின்று ஆனிண்டு இப்படியெல்லாம் இறந்த காலத்துக்கு வராது, நிகழ்காலத்துக்கு தான் வரும். 32வது கேள்வி சரியான உரிச்சொற்களை பொறுத்துக. விடுதும், இங்கே முன்னாடி என்ன வருங்க? முன்னாடி என்ன உரிச்சொல் வரும்? விடையை பார்க்கலாங்களா? கடி விடுதும், இதான் கரெக்டு. கடி விடுதும். 33வது கேள்வி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா, இப்படி பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். 34வது கேள்வி முதலில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த குழு எது? முதல்ல பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த குழு ஹண்டர் குழு. ஹண்டர் குழு. 35வது கேள்வி இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார்? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பாக்ஸ் கன்னடா கொடுத்துருந்தாங்க. இதற்கான விடை அறிஞர் அண்ணா. அண்ணாவின் பொன்மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் பார்த்த உடனே பெரியார்னு நினச்சிருவோம். ஆனால் அண்ணாவின் பொன்மொழிகள்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் அறிஞர் அண்ணா. 36வது கேள்வி சரியான உரிச்சொற்களை பொறுத்துக. நுதல், இதுக்கு முன்னாடி என்ன வருங்க? நுதல். விடையை பார்க்கலாங்களா? வால் நுதல் என்பது தான் கரெக்டு. வால் நுதல். நுதல்னா என்ன? இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம். இதுக்கான பொருளை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. யார் கரெக்டான ஆன்சர் போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வழங்கப்படும். அதை தாண்டி எதையுமே தர முடியாதுங்க, காசு இல்லை. அடுத்து 37வது கேள்வி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று சொன்னவர் பாரதிதாசன். பாரதிதாசன். 38வது கேள்வி உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் யார்? உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் கத்தே. கத்தே அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பார். 39வது கேள்வி பூவாது காய்க்கும் மலர்கை. இங்கே பாருங்கள், நான் அடிக்கோடு போடுறேன். இந்த அடிக்கோடு போடப்பட்ட சொல்லுக்குரிய இலக்கணம் யாது? அடிக்கோடு போடப்பட்ட சொல்லின் இலக்கணம் பூவாது அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை, உவமை தொகை. உருவகம்னு போட்டக்கூடாது, சரிங்களா? கை மலர்னாதான் உருவகம், மலர்கைனா உவமை தொகை. அடுத்து 40வது கேள்வி ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற சேனலில் ஜிகே பகுதியிலேருந்து நம்ம கேள்வி பதில்களை போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் நீட்டாக லைன் பை லைன் கொஷின் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமிங்கிறதும் நம்முடைய சேனல் தான். அதில் ஜிகே வரும், இதில் தமிழ் மட்டும்தான் வரும். 41வது கேள்வி குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு என்ற நூல் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 5 பகுதிகள். 42வது கேள்வி தேசிய நூலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது? தேசிய நூலக தினம். விடை ஆகஸ்ட் 9. தேசிய நூலக தினம்
ஆகஸ்ட் 9. 43வது கேள்வி, தென்னகத்து பெர்னாட்ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட்ஷா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா. அடுத்து இன்னொன்று இருக்குதுங்க, தமிழ்நாட்டு பெர்னாட்ஷான்னா மு வரதராசனார். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க எதுக்கும், சரிங்களா? தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா மு வரதராசனார். கரெக்டா? கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்களும் கமெண்ட்டில் போட்டுவிடுவாங்க, பார்த்துக்கோங்க. தென்னகத்து பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா மு வரதராசனார். 44வது கேள்வி, நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. சாவித்திரிபாய் பூலே. 45வது கேள்வி, சரியான உரிச்சொற்களை பொறுத்துக. மனை, இதுக்கு முன்னாடி என்ன வருங்க? மனை. விடையை பார்க்கலாங்களா? கடிமனை என்பது தான் சரி, கடிமனை. 46வது கேள்வி, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு என்ன? அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு கோத்தாரி குழு. கோத்தாரி குழு. 47வது கேள்வி, கோத்தாரி குழு பரிந்துரையை வழங்கிய ஆண்டு எது? கோத்தாரி குழு பரிந்துரையை வழங்கிய ஆண்டு 1964. 1964. 48வது கேள்வி, தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் யார்? தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. 49வது கேள்வி, பட்ட மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகை யார் பெயரால் வழங்கப்படுகிறது? பட்ட மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகை ஈவேரா நாகம்மையார் இவர் பெயரால் தான் வழங்கப்படுகிறது. 50வது கேள்வி, சரியான உரிச்சொற்களை பொறுத்துக. இங்கே என்ன வருங்க? பெரும் பொதுக்கூட்டம். இதுக்கு முன்னாடி என்ன வரும்? விடையை பார்க்கலாங்களா? மாபெரும் பொதுக்கூட்டம். இதுதான் சரி, மாபெரும் பொதுக்கூட்டம். 51வது கேள்வி, நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களுள் சரியானது எது? நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களில் சரியானதை கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் கட்டுரை சரி, வடசொல் தமிழ் அகரவரிசை சரி, முப்பெண்மணிகளின் வரலாறு சரி, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் இதுவும் சரி. எல்லாமே நீலாம்பிகை அம்மையார் எழுதியதுதான். 52வது கேள்வி, குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929ங்க. 1929. 53வது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். 5 சிறிய வேர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 6வது இயல் பகுதியில் நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். 54வது கேள்வி, சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். 55வது கேள்வி, பூவாது காய்க்கும் மரம் உள என்று தொடங்கும் சிறுபஞ்ச மூலம் பாடலில் உள்ள அணி என்ன? சிறுபஞ்ச மூலம் இதில் இருக்கிற ஒரு பாட்டு தான் பூவாது காய்க்கும் மரம் உள. இந்த பாட்டில் இருக்கிற அணி உவமை அணி. உவமை அணி. அடுத்து 56வது கேள்வி, பொறுத்துக. இதை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அரங்கு அப்படின்னா அரங்கம், உள்வீடுன்னு அர்த்தம். ஒட்பம் அப்படின்னா அறிவு, அழகு, நன்மை, மேன்மைன்னு அர்த்தம். கான் அப்படின்னா காடு, மனம், வாய்க்கால், இசைன்னு அர்த்தம். நசைனா ஆசை, குற்றம், எல்லல், ஈரம்னு அர்த்தம். பொருணர் அப்படின்னா படை வீரன், தலைவன், போர்க்களத்தில் சென்று பாடும் புலவன், இப்படியெல்லாம் வரும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் இந்த ஏரியாவை டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 57வது கேள்வி, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? வாழ்க்கையில் அடிப்படை தேவை முக்கியம், அது எல்லாம் பூர்த்தியானதும் அடுத்து புத்தக சாலைக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. 58வது கேள்வி,
சாக்ரடிஸின் சிவப்பு நூலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சாக்ரடிஸின் சிவப்பு நூலகம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன். 59வது கேள்வி, கடைசி கேள்விங்க. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். இப்படி தான் சொல்கிறேங்க. சில நாளில் அலுவலக பணி அதிகமாக இருந்ததுன்னா என்னால் போட முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விடிய பார்க்கலாமா? சமூக சீர்திருத்தவாதினா சோசியல் ரிஃபார்மர், கலர் நிலம்னா செலின் சாயில், தன்னார்வலர்னா வேலண்டியர், சொற்றொடர்னா சென்டென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிஞ்சது. இன்றைக்கி 59 கேள்வியை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இந்த 59 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க. நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.